அவங்க வந்து சரியான நடவடிக்கை எடுக்காம இவங்க மேல இவங்களை தட்டி கொடுத்துக்கிட்டு விட்டுக்கிட்டு, ஏன்னா அவங்களுக்கு இவங்க உதவி பண்றாங்க. ஆய்வாளர் ரேஞ்சில் இருக்கிறவங்களும் போலீஸாரும் உயர் அதிகாரிக்கு என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா, அதனால அவங்க கண்டுக்காம விட்டுறது. இப்ப போனது யாரு? அப்பா பிள்ளையும் செத்து போயிட்டாங்க. இப்ப அவங்க குடும்ப நடுத்தரில் வந்து இவங்களை காப்பாத்துவாங்க. ஒரு ஆய்வாளர் 80,000 85,000 சம்பளம் வாங்குறாரு. ஒரு காவலருக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தா கூட 40,000 சம்பளம் வருது. இதெல்லாம் வாங்கிட்டு இவங்க வந்து நல்லா தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இப்போ சம்பளம் வந்துகிட்டு இருக்கு, பாதி சம்பளம் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் அதான் கேட்க வந்தேன் சார் நானு. நீங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த மரணத்தை முன்னிட்டு, ஆனால் இது வரைக்குமே வந்து அவங்களுக்கு முக்கால்வாசி சம்பளம் வந்துட்டு இருக்குன்றதையும் வந்து 10 ரூபாய் இயக்கம் கூட முன் வச்சிருக்காங்க. ஆமா சொல்றாங்க. அதை வச்சு நானும் சொல்றேன். இப்ப சம்பளம் வந்துகிட்டு இருக்குன்னா எதுக்கு சம்பளத்தை கொடுக்கணும்? சம்பளத்தை நிறுத்தணும் இல்லையா? அப்ப இவங்க வந்து அதிகாரத்துல இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இவங்க விசாரணை கைதினால சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறாங்களா? விசாரணை கைதிக்குனால சம்பளம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் நாள் நிறுத்தணுமா? நிறுத்துறாங்களா இல்லன்னு தெரியலையே.